ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அழகான நாள் 10-10 போர்ட்டல். உலகமே இன்றைக்கி யூடியூப் ஃபுல்லாக திறந்தா 10-10 போர்ட்டல் அப்படின்னு வரிசையாக அடுக்கிட்டே இருக்காங்களே. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இந்த நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். யூனிவர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் என்னுடைய தொடர்ச்சியாக நிறைய நான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். அப்போது இன்றைக்கி ஒரு சிறந்த நாள் இல்லையா? இந்த நாளுக்கு உண்டான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கணும். டைம் பேசிஸில் என்னால் கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி நைட்டு இருக்கிற அந்த 10-10 போர்ட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய வீடியோ லேட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்றுமில்லை, 10-10 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏன் இந்த நாளை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸில் ஒரு பெரிய தாக்குதல் ஒரு பெரிய தாக்கம் ஒரு இம்பேக்ட் நடக்க போகுது இன்றைக்கி. அதனால் நீங்கள் மனசில் நினச்சி நடக்கணும்னு நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அஃபர்மேஷன் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடவுளே வரமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஏன்னா ஓப்பனாக இருக்குது, இந்த யூனிவர்ஸ் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக வரம் வாங்கிக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில் அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கல, என்ன ஸ்டெப்புன்னே தெரியல அப்படின்னா, அது விதை போடுறதுக்கு உண்டான அழகான நாள். எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு அது ஒரு நல்ல டைம். ஒரு விதை போடுறதுக்கு நல்ல ஒரு நாள் வேணும் இல்லையா? அது இந்த நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 10-10 அப்படின்னா அதோட எண்ணியல் அர்த்தம் என்ன, நியூமராலஜி மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 அப்படின்னா இது ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கம், ஆண் சக்தி, மாஸ்குலைன் எனர்ஜி, ஒரு தலைமை தத்துவம், அதாவது எம்பரர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் நம்பர் 1. இந்த ஆற்றல்னால் அது வெளிப்படுத்துது நம்பர் 1. நம்மை நம்முடைய வாழ்க்கையும் கட்டுப்படுத்தி முன்னேறி நம்பிக்கையோடு நடக்க செய்கிறது இந்த நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம். 0 அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பெண் சக்தி, ஃபெமினைன் எனர்ஜி, ஒரு வெற்றிட மாதிரி, வாய்டு மாதிரி, பொட்டன்ஷியலாக ஒரு படைக்கிற ஒரு திறன், க்ரியேஷன், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்பர் 0. இது பிரபஞ்சத்தோட ஒரு கருப்பை அப்படின்னே சொல்லலாம். இங்கிருந்து தான் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் உருவாக ஆரம்பிக்குது. இந்த இரண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு 10-10 போர்ட்டல் அப்படிங்கிற இந்த நாள் ஆண் மற்றும் பெண் சக்திகளோட சமநிலை, ஒரு பேலன்ஸை காட்டுது. இது ஒரு போர்ட்டல், இது ஒரு புதிய நோக்கங்களை அமைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, விதைகளை விதைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, மற்றும் வளர்ச்சிக்கான சக்தியை சேகரிக்க ஒரு சிறந்த நாள்னே சொல்லலாம். அதனால தான் இந்த நாள் உலகம் முழுக்கும் பரவலாக பேசப்படுது. நீங்கள் ஒன்றை உடனே செய்யணும்னு நினச்சாலும் சரி, உருவாக்கணும்னு நினச்சாலும் சரி, இன்னைக்கான அழகான இந்த நாளில் அந்த நோக்கத்தை நினச்சி விதைக்கலாம். 10-10 என்பது ஒரு புதிய தொடக்கம் தான். உங்களுடைய உருவகத்தின் சமநிலையான ஒரு நாள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையோடு இந்த இடத்துல நீங்கள் விதைச்சி வைங்க இந்த நாளில். அதாவது இரவு காலையில் 10லேருந்து 10:10 வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகளை நினச்சி பார்க்கலாம், அல்லது எழுதி பார்க்கலாம். அல்லது இரவு 10லேருந்து 10:10 வரைக்கும் நீங்கள் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறேன், நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எந்தெந்த விஷயங்கள் குறித்து உங்கள் மைண்டில் இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல விதைகளாக நீங்கள் தூவலாம். அப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட நிறையா வரங்களும் கேட்கலாம். கிடைச்ச மாதிரி நீங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் சொல்லும்போது அழகாக அந்த விஷயம் உங்களை தேடி வரமாக அழகாக உங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கடவுள் இன்றைக்கி அள்ளி கொடுக்குற அழகான நாள் இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் காலையில் இந்த வீடியோ போட்டுக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இரவு 10:10க்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் உங்களுக்கான ஒரு டைம், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த டைமை யோசித்து நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி 10லேருந்து 10:10 வரைக்கும் இரவு உங்களுக்கு வேணுங்கிற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வேணுங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மனசில் நினச்சிக்கோங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். அல்லது எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.